Hello students, 11th physics கானது மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது காமன் ஆஃபில் எக்ஸாம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் புக் பேக்கில் ஆஸ் யூஷுவல் படிக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மட்டும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்குவோம். இதில் ஏதாவது தெரியாத கொஷின்ஸ் இருந்தால் ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. Explain the use of Vernier caliper in measuring smaller distances. State Bain's law. Define wavelength. What is meant by force constant spring? What is a cyclic process? State Hooke's law of electricity. How will you prove that Earth itself is spinning? அதுக்கடுத்தது the mass and the diameter of a planet are twice இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டு. ஸோ 2 மார்க்ஸ் யாருக்குள்ள ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 3 மார்க்ஸில் டிஃபைன் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிவ் அன் எக்ஸாம்பிள், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த வெலாசிட்டி அண்ட் த டெம்பரேச்சர், அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கேற்ற மாதிரி 31 வாட் ஆர் த லிமிடேஷன் டூ டைமென்ஷனல் அனாலிசிஸ், இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸ் கொஷின்ஸுமே வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதில் ஏதாவது தெரியாத கொஷின்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு வைஸ் கொடுத்துட்டு போயிடுங்க. என்னடா லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்று நைட்டேல வந்து கேட்டுட்ருக்கீங்க. நைட்டே அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னால் முடியல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸு. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், வாட் ஆர் இட்ஸ் யூசஸ், கிவ் எக்ஸாம்பிள், 5 மார்க்ஸில். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் அண்ட் ஸ்பீடு, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது டிரைவ் வெலாசிட்டி. அடுத்து ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தியரம். கண்டிப்பாக இந்த ஆக்சிஸ் தியரம் அடிக்கடி கேட்குறாங்க, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. தியரம் ஏதாவது ஒன்று வந்துடுது அடிக்கடி. தெர்மல் எக்ஸ்பென்ஷன். அடுத்து ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே கொஷின் பேப்பர் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தால் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை இமிடியேட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.